இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குரோமாவுடைய ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆப் மூலியமாக வாங்கலை, ஸ்ட்ரெயிட்டாக குரோமா ஷோரூம்லேருந்து வாங்கினேன். எனக்கு குரோமா ஷோரூம் டாட்டாவோட ப்ராடக்ட்டுன்றதை இப்போ தான் தெரியும். ஸோ டாட்டா ப்ராடக்ட்டுன்னும் போது நம்பி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டவ்வை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டவ்வு பிஜி வந்து 2 பர்னர் இது வீட்டில் இருந்துச்சு. ஆனால் வந்து அது சரியாக ஒர்க் ஆகல. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 4 பர்னர் ஸ்டவ்வை வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாசிக்காக இருக்குது. அந்த ஃபினிஷும் சரி, அந்த பர்னர் சைஸும் சரி செம்மையாக இருக்குது. இதில் வந்து அப்படி என்ன ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெகா பர்னரு, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் 2 ஸ்மால். ஸோ இதுதான் பர்னர் சைஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து ஹூப் டாப் அப்படின்னாங்க. ஸோ ஹூப் டாப்னா ஒரு வேளை இந்த மேடை, நம்ம சமையல் மேடையை வந்து உடச்சி மைக் கட் பண்ணி உள்ளே வைக்கிறது போல் இருக்குதுன்னு வாங்கிறதுக்கு முன்னாடியே செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தோம். சரி எதுக்கும் வாங்கி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஹூப் டாப்னா எதுவும் இல்லைங்க, நார்மலாக இதேமாரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பட்டனை மேலே வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹூப் டாப் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்னர் டிசைனு. ஸோ ஸ்டாண்டு வந்து லைட்டாக நவுந்து இருக்குது, அதனால் வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த லெக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 4 லெக்கு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவலாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரூவை கழட்டி நம்மளே டைட் பண்ணிக்கலாம். ஸோ வாஷர் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரோமா வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டு. ஸோ அதனாலேயே நம்பி வாங்கலாம். ஸோ 5 இயர்ஸ் மேனுஃபேக்சர் வாரண்ட்டி இருக்குது, 2 இயர்ஸ் பர்னர் வாரண்ட்டி இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்டவ் வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா பர்னர் தான் சீக்கிரம் போயிடும். ஸோ அதுக்கு வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது, அதோட திக்னஸ் நல்லா இருக்குது. அதுமாதிரி நம்ம கேஸ் ஆன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உள்ள ஸ்டவ்லலாம் அழுத்தி ஃபோர்ஸாக திருப்போம். இது லைட்டாக இது பண்ணால் போதும். இதுதான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து ஃபேம் குறைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து குறைக்க வேண்டியதாக இருக்குது. அதுமாரி பற்ற வைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆன் பண்ணிவிட்டு நெருப்பு வரலன்னா கொஞ்சம் அழுத்தினா தான் இக்னேஷன் வந்து டக்குன்னு பற்றிக்கும். ஸோ 8 mm கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் வாங்கினதுனால எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தது. அந்த பாக்ஸ் எதுக்குன்னே எனக்கு தெரியல. அதுமாரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயரிங் போச்சு. ஸோ திரி மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது தான் ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படின்றனால இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்தாங்க. இது ஒன்றே ஒன்று தாங்க கொடுத்தாங்க. ஐ திங்க் இது பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா, அது என்ன பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் தாங்க. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வில் வந்து பேட்ரி போட்டால் தான் அந்த நெருப்பு வரும்ன்ட்டு. ஸோ ரொம்ப நேரமாக இங்கேருந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி அங்கே பேசி எல்லா இடத்துலையும் பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாங்க, இதேமாதிரி இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பேட்ரி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பேட்ரி வந்து 40 ரூபாய் ஆச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலை வந்து பொங்கணும் அப்படின்றதுக்காக, அது வேறு புது ஸ்டவ் வேறையா, பொங்க விடக்காடாது மேலே வரைக்கும் நுரையோட நிற்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் வாங்கி பாலை வந்து காய்ச்சணும். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு எத்தனை பேர் வாங்க போகிறீங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட் இருக்குதுங்க. நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.